தமிழ்நாட்டில் தற்போது கோடை காலம் என்பதால் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையமும் எச்சரித்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் இந்த வேளையில் கண் தொடர்பாக பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கண் நோய்களிலிருந்து மக்கள் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து எழும்பூர் கண் மருத்துவமனை மருத்துவர் விநாயகமூர்த்தி குமுதம் செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் கண்களில் உள்ள நீர் சுரக்கும் பைகளிலிருந்து வரும் கண்ணீரானது அதிக அளவில் ஆவியாக வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் கண்ணில் வறட்சி தன்மை ஏற்படக்கூடும் எனவும் கூறியுள்ளார். பொதுவாக ஐடி நிறுவனங்களில் குளிர்சாதன வசதி அதிக அளவு பயன்படுத்தப்படுவதே கண்ணின் வறட்சி தன்மைக்கு முக்கிய காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பார்த்தீங்கன்னா இப்போது ஐடி கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்காந்து சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்துருக்கணும். அப்போ அந்த சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷனால் தான் அந்த வறட்சி தன்மைன்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்கள் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிறது, எரிச்சல் ஆகிறது, அதனால் கண்ணை போட்டு தேய்ச்சிக்கிற மாதிரி ஒரு காரியம் இதெல்லாம் இருக்கும். அது கூட அந்த ஏசி ரூம்லேயே இருக்கிறதுனால இது பிரச்சனை அதிகமாக தெரியும். இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அந்த ஒர்க் பேட்டர்னில் கொஞ்சம் மாற்றங்களே ஏற்படணும். இப்போ கண்டினியூஸாக ஒரு 5 to 6 hours ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணுறது யாருக்குமே அது முடியாத காரியம்தான், கஷ்டம்தான். அதில் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் நம்ம தடுத்துக்கணும்னா we have to divide our time. அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ண இப்போ 1 hour ஒர்க் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 minutes ஒர்க் பண்ணுறீங்களா, அட்லீஸ்ட் 15 to 20 minutes அவங்க அந்த சிஸ்டம் முன்னாடி இருந்து கண்களை அப்புறப்படுத்தி கொண்டு கொஞ்சம் நல்லா பிளிங்க் பண்ணுறது, நல்லா கண்ணை சிமிட்டுறது, கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் சில சமயம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஃப்ளூயிட் இன்டேக் நல்லா இருக்கணும். அப்போ சப்போஸ் அவங்க ஏசியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ரூமில் இருக்காங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த ஏசி ரூம்லேருந்து வெளியே வேறு ஏதாவது ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருந்தால் அதை பண்ணும்போது கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு பிரேக் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வறட்சி தன்மையை நம்ம குறைச்சி மினிமைஸ் பண்ணிக்கலாம். வெயில் நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் வெளியில் சென்று வேலை செய்யும் கட்டாயத்தில் உள்ளவர்கள் ஹெல்மெட், கண்ணாடி போன்றவற்றை பயன்படுத்தலாம் என அறிவுறுத்தியுள்ள மருத்துவர் விநாயகமூர்த்தி, இதனால் சூடான காற்று கண்களில் படுவதை தடுக்கலாம் என கூறியுள்ளார். இப்போ யூவி ரேஸ் இப்போ யூஸ்வலாக நம்மளுக்கு வெயிலில் போகும்போது எக்ஸ்போஷர் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் இந்த காலம் இப்போ இருக்கிற ஹீட்டில் இன்னும் அதிகமாக தெரியும். அதனால் இப்போது இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியே அவுட் சைடு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், அவுட் சைடில் வெளியே ஓப்பன் ஏரில் ஒர்க் பண்ணுறவங்க தான் மெயின். இப்போ கட்டுமான தொழிலாளிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வெளியில் தான் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அவங்க ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறவங்க போகிறவங்க மார்க்கெட்டிங் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒர்க்கர்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணோன்னா ப்ரொடெக்டிவ் கியர் லைக் ஹெல்மெட்டு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போனால் அந்த ஹீட்டு அந்த சூடான காற்று படவரத்தை அவங்க தவிர்த்துக்கலாம். இப்போது இது இப்போ மற்ற ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா இப்போ ஒரு கட்டுமான வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அது மாதிரி எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு சஃபிஸ்டிகேட்டடாக ஒரு பெரிய கம்பெனியில் வரலாம், அவங்களாம் அதை ஹெல்மெட் அந்த மாதிரிலாம் அதை கொடுக்குறாங்க. அது சாதாரண ஒரு ஒர்க்கர்ஸுங்களுக்கு அது மாதிரி கிடைக்கின்றது நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு நம்ம வேலை செய்தால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி அந்த எக்ஸஸ் யூவி ரேஸ்னால் என்னன்னா சம்டைம்ஸ் உடனே இமீடியட் எஃபெக்ட் தெரியலனா கூட லாங் ரனில் இந்த கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவிர்த்து நான் சொன்னக்கூடிய அந்த கண்ணில் வறட்சி தன்மை, இன்ஃபெக்ஷன், அலர்ஜி, அப்புறம் அந்த டெரிஜியம்னு சொல்லுவாங்க. கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு சதை மாதிரியான ஒரு வளர்ச்சி ஏற்படும், அது டெரிஜம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இரிட்டேஷன், யூவி ரேஸு இந்த மாதிரி காரியங்களால் தான் அந்த சதை ஒன்று வளர்கிறது வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் அந்த கஞ்சக்டைவால் வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த கருவழியில் போய் வளர்கிறதுக்கு அது வளர்ந்து வரும். அது கொஞ்சம் அது ஆரம்பத்திலே அது பார்த்து சரி செய்துக்கணும். இல்லைனா அது பின்னாடி கண்ணில் மையமே அந்த பார்வையை மறைக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. மேலும் வீட்டில் இருப்பவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள் எப்போது வெளியே செல்லலாம் என்பது குறித்தும் எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் என்பது குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார் மருத்துவர் விநாயகமூர்த்தி. டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம நம்மளுடைய சின்ன பிள்ளைகள், வயதானவர்கள் இவங்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறது அவங்களுடைய வேலையெல்லாம் வந்து ஒன்று காலையில் ஒரு 7 மணிக்குள்ளாக, இல்லை ஈவினிங் ஒரு அந்த டைமில் போய் பண்ணலாம். அது காலையில் வெளியே போயிட்டு அவங்களுடைய கடைக்கு போகிறதோ வேலையை செய்கிறதோ அது மாதிரி செய்யலாம். மற்றபடி வீட்டில் உள்ளே இருக்கிறது நல்லது, இன்டோர் ஒர்க்கு. இப்போ வேலைக்கு போகிறவங்க அவங்க ஆஃபீஸில் போய் அவங்க இருந்துப்பாங்க. இது ஒரு சில மாற்றங்கள். மற்றபடி வெளியே போகிறாங்கன்னா சம்டைம்ஸு அந்த கூலிங் கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒன்று செய்யலாம். மற்றபடி உணவு முறையிலன்னு பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, முதலாவதாக நம்ம நல்ல போதுமான அளவு நம்ம நீர் எடுத்துக்கணும். ஃப்ளூயிட் இன்டேக் மஸ்ட் பி குட். அது ஒன்று நம்ம பண்ணணும். அதில் ஃப்ளூயிட் இன்டேக் பண்ணால் வெறும் தண்ணியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஜூஸஸ்ஸு அந்த மாதிரி இது இல்லை நல்ல நார் சத்து உள்ள காய்கறிகளை எடுத்துக்கொள்ளது, அந்த மாதிரியெல்லாம் பொருள்லாம் சாப்பிட்டா அது நம்மளுக்கு அந்த பாடியில் அந்த ஃப்ளூயிட் இன்டேக் நல்லா இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ட்ரைனஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கோடை காலத்தில் மருத்துவர் அளித்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி கண் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து அனைவரும் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும்.